வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பனம்பழம் போட போகிறோங்க. பனம்பழம் போடுறதுலே முக்கியமானது என்னென்னா, இந்த மேல் பகுதி வந்து மேலே இருக்கிற மாதிரியும் கீழ்ப்பகுதி கீழே இருக்கிற மாதிரியும் இந்த பனங்கொட்டையை வந்து நம்ம மண்ணில் நம்ம அடுக்கணுங்க. அப்போ தான் கிழங்கு வந்து சீக்கிரமாகவே முளைச்சி நல்லா வீரியமாக வருங்க. நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னா, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் நமக்கு அனத்தலைன்னு ஒரு சின்ன கிராமங்க. அங்கே தான் நம்ம ஃபார்ம் இருக்குது. நம்ம பகுதியிலேயே அதிகமாக பனமரம் அதிகமாக இருக்குங்க. அதனால் நமக்கு சீசன் டைமில் பனம்பழம் விழுற சீசன் டைமில் இந்த மாதிரி பனம்பழத்தை நாங்கள் சேகரித்து இந்த மாதிரி பனங்கிழங்குக்காக நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்குங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது நமக்கு ஒரு 90லேருந்து 100 நாளுக்குள்ளே நமக்கு நல்லா பனங்கிழங்கு கிடைக்குதுங்க. சிலவங்க பனம்பழத்தை அடுக்காமல் அப்படியே மொத்தமாக பனம்பழத்தை அப்படியே எடுத்த மாதிரியே அப்படியே போட்டு மொத்தமாக மண் போட்டு முக்கிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ணுறது கிடையாதுங்க. ஏன்னா அப்படி நமக்கு செய்யும்போது ஒரு 75% தான் முளைக்குதுங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி பனம்பழத்தை பிச்சு போட்டு நல்லா அடுக்கி நம்ம பனங்கொட்டை குழியை நம்ம முக்கும்போது ஒரு 90% வரைக்கும் பனங்கிழங்கு முளைக்குங்க. அதே மாதிரி நல்லா தண்ணியும் கரெக்டாக விடணுங்க. நம்ம பனம்பழத்தை போட்டுட்டோம்னு சொல்லி இருந்தாலும் நமக்கு பனம்பழம் சரியாக முளைக்காது. மழை டைமில் நமக்கு பனம்பழம் போடும்போது நமக்கு அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. ஏன்னா அந்த ஈரத்துலேயே ஓரளவுக்கு இதாயிரும். மழை நின்ன பிறகு நம்ம கட்டாயம் தண்ணியும் கரெக்டாக விடணுங்க. அப்போ தான் கொஞ்சம் பனம்பழம் கொஞ்சம் அந்த கிழங்கு முளை சீக்கிரமாகவே கீழே போய் நல்லா கிழங்காக வீரியமாக கிடைக்குங்க நமக்கு. நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி பனம்பழத்தை 2 அடுக்காக போடலாங்க. முதல் அடுக்கு கீழே ஒரு அடுக்கு நம்ம வச்சிடலாங்க. அதே மாதிரி அந்த கீழே அடுக்கு வச்ச பிறகு அது மேலேயே இன்னொரு அடுக்கும் நம்ம வரிசையாக அடுக்கலாங்க. அதுக்கு மேலே 3வது அடுக்கும் சிலவங்க போடுறாங்க. ஆனால் நம்ம அப்படி 3வது அடுக்கு வைக்கலைங்க. என்ன காரணம்னா, அந்த 3வது அடுக்கு வைக்கும்போது இந்த மேலே உள்ள அடுக்கு அதிகமாக முளைக்கக்கூடிய சான்ஸ் ரொம்ப கம்மி தாங்க. நமக்கு 2 அடுக்கு வைக்கும்போது நல்லா பெர்ஃபெக்டாக முளைக்குதுங்க. அதனால் நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி பனம்பழம் எதாவது போட்டிங்கன்னா 2 அடுக்கு மட்டும் வைங்க. ஒரு அடுக்குன்னு வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு அடுக்கு வச்சோம்னா நமக்கு இடம் நிறையா நமக்கு பிடிச்ச மாதிரி பிடிக்கும். அதனால் 2 அடுக்கு வைக்கலாம். 2 அடுக்கு வச்சாலே நமக்கு தாராளமாக நல்ல கிழங்கு நல்லா வீரியமாகவே கிடைக்குதுங்க. நம்ம பகுதி பொதுவாக நல்லா வறட்சி பகுதி தாங்க. அதனால் நம்ம மேக்ஸிமம் இங்கே என்ன விவசாயம் நடக்குன்னா, முருங்கை விவசாயம் தாங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் கூட முருங்கை தாங்க பயிரிட்டுருக்கோம். அந்த முருங்கைக்கு இடையில தான் நமக்கு இந்த தோட்டத்தில் ஒரு 10, 15 மரம் போல் நமக்கு பனைமரம் இருக்குங்க. அந்த பனம்பரத்தில் உள்ள பனம்பழத்தை தான் நம்ம இந்த சீசன் டைமில் இந்த மாதிரி கிழங்குக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்ம செஞ்சுட்டுருக்கோங்க. முருங்கை விவசாயத்துக்கு பொறுத்த வரைக்கும் அதிகமாக நமக்கு தண்ணி தேவையில்லைங்க. கொஞ்சம் குறைவான தண்ணியே போதும். எங்கள் பகுதியிலையும் இந்த குறைவான தண்ணி இருக்கிறனால நமக்கு முருங்கை விவசாயம் தாங்க சரியாகப்படுது. அதே மாதிரி இந்த சீசன் டைமில் நமக்கு இந்த பனங்கிழங்கும் நமக்கு இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு ஒரு 90, 100 நாளில் பனங்கிழங்கு கிடைக்குங்க. இந்த பழத்துக்கும் நம்ம மழை டைமில் கொஞ்சம் பாதி தண்ணி நமக்கு அதிலே விட்டுருவோம். இந்த மழை இல்லாத டைமில் மட்டும் நம்ம முருங்கைக்கு போட்ட சொட்டு நீரில் கொஞ்சம் நம்ம போட வேண்டியிருக்குங்க. அதனால் எங்களுக்கு இந்த பழமும் நமக்கு ஒரு பிரோஜனமாக இருக்குது. இந்த முருங்கை விவசாயமும் எங்கள் பகுதிக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பனங்கிழங்கு குறித்த மக்களிடையே உள்ள விருப்பமும் இப்போ கொஞ்சம் அதிகரிச்சிருக்குங்க. மக்கள் பொதுவாகவே இப்போ இயற்கையான பொருளை விரும்பி உண்ணுற மாதிரி இப்போ உள்ள காலத்தில் வந்துட்டுருக்காங்க. அதில் பனங்கிழங்கையும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன்னா இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கிறனால இப்போ மக்களிடையே இதோடைய வரவேற்பு நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்துக்கும் இது நல்லாவே இருக்குங்க. நமக்கு பனங்கிழங்கு ரெடி ஆகிட்ட உடனேவே நமக்கு போன வருஷம் வாங்கின வியாபாரிகள் ரெகுலராகவே அவங்க நமக்கு அந்த சீசனில் ஃபோன் அடித்து கேட்டுறாங்க. மேக்ஸிமம் சென்னை, கோயம்புத்தூர் இந்த பகுதியிலேருந்து கேட்காங்க. கேட்டு நம்மக்கிட்ட எங்களுக்கு பனங்கிழங்கு வேணும், ஒரு 1000 கிழங்கு அனுப்பிவிடுங்க, 500 கிழங்கு அனுப்பிவிடுங்கன்னு கேட்குறாங்க. நம்மளும் பஸ்ஸில் போட்டு விட்றாங்க. அதனால் வியாபாரத்துக்கும் நல்லா இருக்குது. மக்களுக்கும் இது நல்ல ஒரு சத்தான பொருளுங்க. இதில் உர செலவு, மருந்து செலவு இந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால நமக்கு ஒரு நல்ல லாபமும் கிடைக்குதுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.